ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம பெட்ரோல் பங்க்லேருந்து நம்ம டோருக்கு பெட்ரோலை போட்டுட்டு சண்டே ரைட் போகலான்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு சிசிடிக்கு போயிட்டுருக்கோம். சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம சிசிடிக்கு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே ஏன் போயா வரும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பையனுக்கு சுத்தம் பெட்ரோலே இல்லை. சரின்னு போய்ட்டு ஒரு 500 பெட்ரோலை போட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். டக்குன்னு பார்த்தா அந்த குறுக்கால வரோம். ஸ்பீடு ஏற்றும் போது தான் இப்படி வருவாங்க எல்லாம் குறுக்கில். சரி இந்த ரோட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைங்க, எல்லா இடத்துலையும் வந்து டக்குன்னு குறுக்கில் வருவாங்க. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பாருங்களேன், எத்தனை ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நான் பிரேக் பண்ணுறேன்னு இது வரைக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, ரோடு பள்ளங்கள்லாம் இருக்காது. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஃபுல்லாக அங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். சடனாக கொஞ்சம் பிரேக் அடிக்கவே பயமாக இருக்கும். ரோடு மேலே தான் அந்த மணல் கதிர் இருக்குங்களா, அதே கொஞ்சம் பயம்தான். ஸோ அது பிரச்சனை இல்லை. பாருங்கள் இந்த வியூவெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் 7:40 வந்து ஆக்சுவலாக டைம் 7:40 தான். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்ட்டு. இன்னும் அங்கே எப்படி இருக்குன்னு திங்க் கூட பண்ண முடியல. மற்ற நேரத்துலாம் நல்லாயிருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைவே ஜாயிண்ட் ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த அதுதான் எங்களோட மெயின் ஹைவே, சென்னை டு பெங்களூர் ஹைவே இது. இப்போது அப்படியே பிரிட்ஜ் மேலே ஏறி அப்படியே ஒரு க்ரூசிங் ஸ்பீடு ஏற்றலான்னு இருக்கேன். 120 130 போகலான்னு. எல்லோரும் கேட்பீங்க ஏடா அதெல்லாம் க்ரூசிங் ஸ்பீடாங்க. அதுக்கும் பாருங்கள் இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எங்களுக்குன்னு இருக்கிற பயங்கரமான லொக்கேஷன் ஸ்பாட்டு இந்த ஏரியாவில் இதுதான். அப்படியே ஹைவேல வண்டி ஓட்டிட்டு ஸ்பீடாக போகும்போது பயங்கரமாக இருக்கும் லொக்கேஷன் ஸ்பாட்டு. அதுவும் இந்த டேர்னிங் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டேர்னு. பயங்கரமாக டேர்ன் பண்ணுவோம் இந்த இடத்துல மட்டும். நான் நல்ல ஒரு 120 அந்த மாதிரி ஸ்பீடு பயங்கரமாக பண்ணுவேன். அப்படியே காலையில் நல்லா ஸ்பீட் ஸ்ட்ரெச் கிடைக்கிது, சும்மா சொல்லக்கூடாது. பயங்கரமான ஸ்ட்ரெச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அது டிஸ்பிளேல சரியாக தெரியாதுன்னு இல்லை, சன்லைட்டுக்கு ஃபோக்கஸிங் முன்னாடி இருக்குது. வண்டி தாராளமாக இந்த நேரத்துலாம் 130+ தான் ஓட்டிகிட்டு இருக்குன்னு. செம்ம காலியாக இருக்குது ரோடு. அப்படியே ஃபன் பண்ணுவோம் அங்கே ஜாலியாக. ஆல்சோ நம்ம சிசிடி ரீச் ஆகிட்டோம். நம்ம வீடியோ எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் தானே அது. எஸ் நம்ம விக்னேஷ் ப்ரோ தான் நம்மளை வந்து வீடியோ எடுக்கிறாரு. ஐ திங்க் நம்ம செலிப்ரிட்டி ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம ராஜ் ப்ரோ பாருங்கள் நின்றுருக்கிறாரு. நம்ம 2 பசங்க மட்டும் வந்துருக்காங்க. ஃபேஸரும் என்எஸும் வந்திருக்கு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? இப்போ வண்டி வந்து நம்ம பார்க் பண்ணிடுவோம். இன்னும் 2 பைக்ஸ் வரப்போகுது. அப்பாச்சி 310 அப்புறம் ஒரு இன்டர்செப்டார் 650 வரப்போகுது. ஃபஸ்ட் நம்ம வண்டியை நிற்க வச்சுருவோம். நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பண்ணுவோம். ஐ திங்க் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். காய்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ரைடு. எவ்ரி சண்டே வந்து சும்மா அப்படியே ஒரு காஃபி ரைட் மாதிரி போவோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஃபே காஃபி டே தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸ்ரீ விக்னேஷ் ப்ரோ, அப்புறம் நம்ம எக்ஸ்பென்சிவ் ரைடர் ராஜ் ப்ரோ வந்திருக்கிறாரு. இவர் தான் நம்மளோட எக்ஸ்பென்சிவ் ரைடரா பாத்துங்க. எக்ஸ்பென்சிவ் ரைடர் என்ன எக்ஸ்பென்சிவ் ரைடர்? அதை வந்து இன்னொரு vlog-ஆவே அது பண்ணலான்னு இருக்கேன். நீங்க பார்த்தாலே தெரியும், சில பேர் கண்டுபிடிச்சிருங்க என்ன எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு. ஆல்சோ அவரோட பைக்கை பார்த்தாலும் நிறைய பேரால கண்டுபிடிக்க முடியும் என்ன ஒரு எக்ஸ்பென்சிவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பைக்ல அதோடைய இதெல்லாம் இருக்குது. ஆல்சோ நம்ம காஃபி ரைட்ல இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோன்றது எல்லாமே நீங்க ஒரு சின்ன vlog-ஆ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபன்னாக ரைடு இருக்கும். எவ்ரி வீக் வந்து எவ்வளோ டென்ஷன்ஸ் இருந்தாலும் வீக்கெண்டில் அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு காஃபி சாப்பிட்றது ஒரு ஜாலி தானே. அந்த மாதிரி தான் இந்த காஃபி ரைடு. வாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். இந்த ரைட்டில் வந்து நிறைய இருக்குது, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள. இன்னைக்கு நம்ம வந்து சண்டே ரைடோட கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நான் வந்து நிறைய விஷயம் வந்து சண்டே ரைடில் வந்து நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததுனால இன்னைக்கு கொஞ்சம் ஃபன்னாகவே பேசிட்டு அதுக்கான இதை நம்ம வந்து கவனிச்சிக்கல. ஸோ வந்து இன்னைக்கு நம்ம சண்டே ரைடு நிறைய விஷயம் பண்ணல. ஜஸ்ட் vlogging பண்ணணும்னு நினச்சோம். அதுவும் வந்து நீங்கள் முடியல. நிறைய பைக்ஸ் வந்தாலும் நம்ம அவங்க கூட ஃபன்னாகவும் பேசிகிட்டு இருந்தோம். எனவே நெக்ஸ்ட் சண்டே ரைட் வந்து நம்ம டீட்டெயில்டாக ஒரு சண்டே ரைட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக போடுறேன். எனவே ஃப்ரெண்ட்ஸ், பபாய் டு ஆல். நெக்ஸ்ட் ரைட்டில் வெயிட் பண்ணலாம். பாபாய் எவ்ரிவன். கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாம் இப்போ என்ன வண்டியில் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டாரில் தான் நம்ம போக போகிறோம். ரொம்ப நாள் கழித்து 650 வந்து ஒரு ரொம்ப தூரம் ஓட்ட போகிறோம் வண்டியை. நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னா கபீக் பாருங்கள், அது முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அவர் ஓட்டுறேன் அப்படின்னு நான் கேட்டேன். நான் ஓட்டுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நோ ப்ராப்ளம் வண்டி கொடுத்துட்டாரு. ரொம்ப பெரிய மனசுங்க அவருக்கு. நம்ம பைக் அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. பார்க்கலாம், 90 மெயின்டைன் பண்ணலாம் சொல்லியிருக்காரு ஸ்பீடு. பட் அவர் எப்படி ஓட்டுவார்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 50 ஏர்லோல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோடு போயிருக்கார் வண்டி எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸில். அப்படியே முன்னாடி போவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில்
அப்படியே ரீச் ஆயிரும் ஒன்றும் ஆஃப் ஹவரில் வீட்டுக்கு ரீச் ஆகிடும் நினைக்கிறேன். நான் இன்னொரு ஆஃப் ஹவர் வரைக்கும் நம்ம கிட்ட தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம தான் ஓட்ட போகிறோம். நம்ம ப்ரோ யாரோ ஸ்லோ பண்ணுறாங்க சம்திங். எங்கே போயிட்டு வந்துட்டுருக்கேன், என்ன ரேஸாக என்னன்னு கேட்பாங்க போல். ஏன்னா எல்லாருமே அதை தானே கேட்பாங்க. அதுதான் எல்லாருடைய மைண்ட் செட்டாக இருக்குது. இந்த மாதிரி போயிட்டாலே இப்போ ரேசிங் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டனல் எப்பவுமே நம்ம இந்த பைக்கெல்லாம் டனல் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா சவுண்ட் கம்மியாக இருக்கும். கொடுக்குறாரு இப்போ வேற அப்படியே நல்லா நிறைவோடு இருக்குது. நாங்கள் கூப்பிடுவோம் பாருங்க. ஆல்மோஸ்ட் நான் 165 தாண்டிட்டு 160 வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் 160 வரத்துக்கு. அப்படியே 160 வைக்கணும். ஓ யா ஃப்ரெண்ட்ஸ் 160 ரீச் பண்ணிட்டோம். எனிவே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரோட ஒரு ரைடிங் ரிவ்யூவோட நான் போடுறேன். ஃபுல்லாக இன்ஸ்பெக்டர் டாப் லெவலில் போச்சுன்னு சொல்லிட்டு அது நிறைய இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும்